ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாராவோட ஹோம் டூரில் பார்ட் 2 பற்றி பார்க்கலாம். இது வந்து லிட்டர் சாண்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு லிட்டர் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு வாங்கியிருந்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப மோசமாயிட்டு, அது வந்து நல்லா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த லிட்டர் நல்லாவே இல்லை. அப்புறமா திரும்ப நான் வந்து யூடியூப்லாம் சர்ச் பண்ணி ஏற்கனவே கேட் வச்சுருக்கவங்கலாம் என்ன லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்ததில் இந்த பெட் பேட்டர்ன் இந்த லிட்டர் கிடச்சிது. இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் போட்டேன். 2 5 கிலோ பாக்கெட்டாட்டு வரும். ஸோ இந்த லிட்டர் வாங்கியிருந்தேன். இப்போ நான் வந்து லிட்டர் பாக்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மாடியில் காய வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த லிட்டர் வந்து கொஞ்சம் மோசமானதுனால நான் இது வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா கழுவி மாடியில் காய வச்சுட்டேன். இப்போ சாரா வந்து ஃபுல்லாகவே நாங்கள் மேலே வச்சுட்டோம். ஏன்னா சாரா ஃபஸ்ட்டு கீழே வந்து பெட்ரூமில் இருந்தால், அப்போ எனக்கு வந்து லிட்டர் பாக்ஸும் பெட்ரூம்லேயே இருக்கும். சாராவும் பெட்ரூம்குள்ளேயே யாராச்சும் வந்து அடைச்சி போடுற மாதிரி, நான் ஏதாவது வேலை பார்த்தா அதுக்குள்ளே அடைச்சி போடுற மாதிரி, அந்த மாதிரி அவளுக்கு அந்த ஒரு ரூம் மட்டும் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் வந்து சரி அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விளாடுறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் சாரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிப்படி ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பித்தா. இன்னும் நாங்கள் நைட்டு பெட்ரூமில் தூங்கும்போது கூட அவன் மேலேயே ஓடி ஓடி வந்துக்கிட்டே இருப்பாள். சரி, ஓகே, மேலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் மேலே வச்சதுக்கப்புறம் சாராவும் ஹாப்பி, எங்களுக்கும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறோம். நாங்கள் இப்போ வந்து சாராவை வந்து நான் வந்து பூட்டி வச்சுட்டு தான் வேலை எல்லாத்தையும் பார்த்தேன். இது மாதிரி நாங்கள் வந்து சாப்பிடும்போதோ இல்லை ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வரும்போதோ இந்த மாதிரி ஏதாவது அவசரத்துக்காக சாராவை உள்ளே போட்டுக்கிடுவேன். எனக்கு கிச்சன் பக்கத்தில் வந்து நெட்வொர்க் கிடையாது. அதனால் வந்து நான் அந்த டைமில் கூட கிச்சன் டோரை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட சாராவை இதில் வச்சு பூட்டிடுவேன். ஏன்னா சாரா வந்து மிஸ் ஆகி வெளியில் போயிடக்கூடாது. ஏற்கனவே ஷேடோ அந்த மாதிரி அப்படி தான் ஷேடோ வந்து வெளியில் போச்சு. அது திரும்ப வரவே இல்லை. அது மாதிரி சாராவும் அந்த மாதிரி வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்கிட்டோம். அப்புறம் இதுக்குள்ளே வந்து நான் நல்லா நீட்டாக 2 கிளாத் வந்து விரிச்சிடுவேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெட் ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து நல்ல சாஃப்டான ஒரு ஸ்வெட்டர் கிளாத் மாதிரி இருக்கும். கிட்டன் இல்லையா, நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஆனால் சாரா வந்து ரொம்பவுமே நீட்டாக இருப்பாள். அவளுக்கு எல்லாமே டெய்லி அதை வந்து அதை வந்து நல்லா நீட்டாக போட்டால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போய் இருப்பாள். இப்போ நம்மளை அடைச்சி போட்டேன்ட்டு உள்ளுக்குள்ளே கிடந்து கோவத்தில் கையை தட்டி தட்டி விளையாடிக்கிட்டே இருக்கிறாள். இப்போ ஓப்பன் பண்ணேன், நான் ட்ரை ஃப்ரூட் வச்சுட்டேன். அவள் வந்து வரமாட்டாளாம், என் கையை தட்டி விட்டு உள்ளே ஓடுறாள். நல்லா விளையாடுவாள் சாரா. அவளை பார்த்தா வந்து பெர்சியன் கிட்டன் மாதிரியே இருக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் மிக்சடாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பெர்சியன் கிட்டன் தான், ஆனால் அதில் வந்து ஷார்ட் ஹேர் இருக்கக்கூடிய கிட்டன். ஆனால் வந்து நல்லா விளையாடுவாள். சில நேரம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் கேட்லாம் விளையாடலாம், அது மாதிரி விளையாடுவாள். ஆனால் ரொம்பவே சாஃப்டாக தான் இருப்பாள். ரொம்பவும் அடம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாள். ஸோ சாராவோட எங்களுக்கு இப்படியே நேரம் போயிட்டுருக்கு. இனி சாராவோட நெக்ஸ்ட் பார்ட் 3ல் சாராவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.